தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். இந்த எளியவனுக்கு அவர்கள் தந்தார்கள். கவிஞர் இன்குலாப் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றார்கள் என்னுடைய அழைப்பினை ஏற்று. அதை போலவே இசைமுரசு நாகூர் அனிபாவை பற்றிய காவியத்தை வரலாற்று ஆய்வாளர் சே திவான் எழுதிய நூலை வெளியீட்டு விழாவுக்கு தலைமை தாங்கி சிறப்பித்தார்கள். அவர்கள் திராவிட இயக்க உணர்வு மட்டுமல்ல, ஈழத்திலே தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட பொழுது அவர் எழுதிய கவிதைகள் இரத்த கண்ணீரை வரவழைக்கும். இஸ்லாமிய இலக்கிய மாநாடுகளை தமிழகத்திலும் உலகத்தின் பல நாடுகளிலும் நடத்தினார்கள். கவியரங்கங்களை கவிராத்திரிகளாக ஆக்கினார்கள். பெரியார், அண்ணா, கலைஞர் என்ற அனைவருடைய உள்ளத்திலும் மட்டுமல்லாது கட்சிகளை கடந்து மற்ற எல்லைகளை கடந்து தமிழ் என்ற அந்த ஒரு சொல்லின் உச்சரிப்பிலே மகிழ்கிற எல்லோர் இருதயங்களிலும் நிரந்தரமாக கொலுவிட்டிருக்கிற அந்த மாகவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் மறைந்த செய்தி என்னை பேரு அதிர்ச்சிக்கு ஆளாக்கியது. சிலருடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் புகழஞ்சலி நிகழ்ச்சிகளாக நடத்த வேண்டும் என்று எனக்கு ஒரு அன்பு கட்டளையிட்டார்கள். அவசியம் செய்கிறேன், நீங்கள் ஒருவர் வந்து பேசினால் போதும் என்றேன். இன்றைக்கு அவருடைய உயிர் ஓய்ந்து உடல் சாய்ந்த பிறகு வந்து பார்க்க வேண்டிய ஒரு பெரும் துன்பம் நேர்ந்ததை எண்ணி நான் மிகுந்த மனக்கலக்கத்தோடு அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் தமிழ் சமூகத்துக்கும் என்னுடைய கண்ணீர் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன்.